வெல்கம் பேக் டு கவிஸ் வீட்டு சமையல். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு ஜவ்வரிசி போண்டா. நம்ம உருளைக்கிழங்குல கட்லெட் செஞ்சுருப்போம், இல்லை வேறு மாதிரி போண்டாலாம் செஞ்சுருப்போம். ஜவ்வரிசி சேர்த்து செஞ்சுருக்க மாட்டோம். இது ஜவ்வரிசி நல்லா ஊற வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி ஒரு கப் அளவு எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறணும், ஒரு 2 மணி நேரம் ஊறணும். இந்த மாதிரி நசுக்கி பார்த்தா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா கடுக்குன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்க, எண்ணெயில் போடும்போது வெடிக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகா அது பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், அது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ நல்லா இதை பிசைஞ்சிக்குங்க. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குங்க. இங்கே அரிசி மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இருந்தால் கூட நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். நான் அரிசி மாவு இதில் சேர்க்கலை. இந்த பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ சின்ன பாலாக உருட்டிக்கணும். இதை நீங்கள் மைதா மாவில் கூட டிப் பண்ணி போடலாம். மைதா மாவு இல்லை அரிசி மாவில் கூட முக்கி, பஜ்ஜி மாவில் கூட முக்கி போடலாம். உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி இருக்கும். இது நான் அதெல்லாம் பண்ணாமல் டைரெக்டாக எண்ணெயில் போட்டிருக்கேன். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஊட்டுறது கூட நல்லா ஈஸியாக நல்லா சாப்பிடுங்க. ஜவ்வரிசி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஜவ்வரிசிலாம். இது நீங்கள் எதுலையாவது கடலை மாவில் கூட முக்கி போடணுனாலும் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான், எந்த மாதிரி வேணால் செஞ்சுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமாக வந்தோடனே எடுங்க, டிஷ்யூ பேப்பரில் வச்சு எடுங்க. எண்ணெய் இழுத்துருந்தா கூட அந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சிங்கன்னா எண்ணெய் இழுத்துக்கும். இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.